தேவனுக்கு மகிமை. ஆண்டவர்தாமே இதோடு கூட இணைந்து கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்த கர்த்தர் கொடுத்ததான இந்த நல்ல வேலைக்காக நன்றி செலுத்துகிறேன். மதுரமேடு என்ற கிராமத்திலே சென்ட்ரல் பிள்ளைகளோடு கூட சேர்ந்து நாங்கள் ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்தவும் இந்த பிள்ளைகளுக்கு சில உதவிகளை செய்யவும் கர்த்தர் தாமே இன்றைக்கு கொடுத்ததால் அந்த மகத்தான கிருபைக்காக நன்றி செலுத்துகிறேன். அவருடைய வார்த்தையின்படியே இதை நாங்கள் செய்ய கர்த்தர் உதவி செய்திருக்கிறார். வேத வசனத்திலே ஒரு வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். மத்திய எழுதின சுவிசேஷம் 25ஆம் அதிகாரம் 36வது வசனத்தை வாசிக்கிறேன். வஸ்திரம் இல்லாமல் இருந்தேன், எனக்கு வஸ்திரம் கொடுத்தீர்கள். வியாதியாக இருந்தேன், என்னை விசாரிக்க வந்தீர்கள். காவலில் இருந்தேன், என்னை பார்க்க வந்தீர்கள் என்பார். இப்படியாக ஆண்டவர் இந்த வசனத்தின்படியே வஸ்திரம் இல்லாத இருக்கிற எளிமையும் சிறுமையா இருக்கிற இந்த பிள்ளைகளுக்கு இந்த நாளிலே இந்த உதவி செய்யும்படி கர்த்தர் நமக்கு கிருபை பாராட்டு. ஜீவனுள்ள தேவ இயேசுவின் சபை பிள்ளைகளே இதற்கு உதவி செய்திருக்கிறார்கள். அநேகர் இதற்கு உதவி செய்திருக்கிறார். கர்த்தர் தாமே உதவி செய்த அவர்களையும் பெற்றுக் கொள்கிற பிள்ளைகளையும் கர்த்தர் வரும் நாட்களிலே இந்த ரட்சிப்பின் அன்பை கர்த்தருடைய அன்பை ருசி பார்க்க கர்த்தர் உதவி செய்வாராக. இந்த பிள்ளைகளுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்களோடு கூட இருப்பாராக. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். ప్రతి ఒక్కరిని ఆశీర్వదించండి ప్రభువా. నాయనా వాళ్ళ అవసరాలను మీరు గుర్తెరిగిన వారే ఉన్నారు ప్రభువా. వాళ్ళ కన్నీరుని మీరు గుర్తెరిగిన వారే ఉన్నారు ప్రభువా. ఈ లోకంలో ప్రతి ఒక్కటి చేసి ముగించేవారే ఉన్నారు ప్రభువా. నాయనా ఈ స్థలాల్లో ఉన్న ప్రతి ఒక్క కుటుంబాన్ని మీరు ఆశీర్వదించలాగనండి కృపను దయచేయండి ప్రభువా. మీరు ఆశీర్వదించి ప్రతి ఒక్కరి మనసులో రక్షణను దయచేసి ఇదేనైనా మేము చిన్న మందగా స్టార్ట్ చేసినాము ప్రభువా, ఇది పెద్ద మందగా మార్చినాయన.